மாற்றி மாற்றி போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? இது என்னடா ஒரு 7 லைவா போட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லி தப்பா நினைப்பீங்க. நீங்க நினைப்பீங்கல்ல. அதனால தான் சரி ஒரே லைவா போடாம மாற்றி மாற்றி போட போகிறோம். பேஸ் லைவ் காலையில் பேஸ் லைவ், கேம் லைவ், கேம் லைவ், பேஸ் லைவ். மாற்றி மாற்றி அப்படி மாறி 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 அது வடிவேல் லைவ் சொல்லுவாங்கல்ல, மாறி 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 நடந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மாறி மாறி போட்டுக்கிட்டே இருந்தாதான் எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க. ஒரே சப்போர்ட் பண்ணா லேப்டாப் பண்ணிட்டே இருக்கா? லேப்டாப்ல போட்டா நெட் இருக்கு, செல்லுக்கு போட்டா இசி வந்துருது, அந்த இசி வருது இந்த இசி வருது. என்னதான் இப்படிதான் லைவ் போறது கொஞ்சம் சொல்லுங்களே ஃப்ரெண்ட்ஸ். பண்ணாம அது இப்போ அப்படியே ஒரு இசி வந்துட்டே இருக்கு. ஆனா இது லைவ் வருது, இந்த இசி வந்து அதோ ஒரு இசி வந்து இதோ இசி வருது. லைவ் ஒழுங்கா போட முடியல, 1 மணி நேரம் போடவும் முடியல. கொடுமை. எப்படிதான் லைவ் போட்டு தொலைகிறதோ தெரியல. நாங்கள் லைவ் போட்டு 1 மணி நேரம் ஆகுது. 1 மணி நேரமாக வந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க, அப்புறம் போயிடுறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க போகிறாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறாங்க அப்படியே போகிறாங்க. சரி என்ன இருந்தால் உங்கள் கையிலேயே செல்லை பிடிச்சிட்டு இருக்குது, சரி வச்சுட்டுனாச்சு ஜாலியாக பேசுனாங்க, வச்சுட்டு செல்லை வச்சுட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஜாலியாக பேசுங்க. நீங்கள் எல்லாம் இப்படி தான் எந்நேரம் கையில் பிடிச்சிட்டு சேன் மாதிரி கையிலேயே பிடிச்சிட்டு பேசணும்னா செல்லை கொண்டாந்து வச்சுட்டு நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒரே டிஸ்டன்ஸில் காட்டிட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும். நான் அதுக்கு தான் அங்கே கொஞ்சம் மாறி மாறி டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி தான் லைவ் போடணும்னு சொல்கிறாங்க. லைவ் ஒரே டிஸ்டன்ஸில் போட்டால் போர் அடிக்குது. மாறி மாறி லைவ் டிஸ்டன்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறேன். அதனால தான் மாறி மாறி லைவ் டிஸ்டன்ஸ் போட்டுருக்கேன். ஒரு டிஸ்டன்ஸ் அங்கே வைக்கிறேன், ஒரு டிஸ்டன்ஸ் இங்கே வைக்கிறேன். அது மாதிரி ஒரே டிஸ்டன்ஸில் வைக்கல, மாறி மாறி தான் லைவ் போட்டுருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம புதுசாக பார்த்துங்க, சேனலில் புதுசாக பார்த்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கையாட்டி இருக்கேன். கொஞ்சம் ஆதரவு பண்ணுங்கள். லைவ் சேட்டில் ஆதரவு பண்ணுங்கள். நீங்கள் ஆதரவு பண்ணால் தான் நாங்கள் எங்கள் சேனல் மேலே போயிட்டே இருக்கோம். நீங்கள் ஆதரவு பண்ண மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் லைவ் சேட் வந்து பாருங்கள். உங்களுக்கு 5 கையெடுத்து கேட்குறேன். அதான் உங்களை யாருமே லைவ் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன லைவில் என்ன இஷ்யூன்னு சொன்னாலும் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா போதும். லைவ் வந்து பார்த்துட்டு லைவ் சேட் பண்ணி ஜாலியாக பேசுங்க. என்ன லைவில் நம்மளுக்கு என்ன அப்படியே என்ன பண்ண முடியும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன். ஆனால் வந்து லைவ் மட்டும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் வரீங்க, லைவ் சேட் குறையுது, ஏறுது, எப்படி நாங்கள் எப்படி தான் பார்க்குறோம். நிறைய பேர் அதாவது எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, லைவில் போட்டு பார்க்கணும்னு. நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் எங்களால் முடியும். நீங்கள் உங்கள் அழகாக இருக்குது, நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். நீங்கள் மறக்காமல் தெரிஞ்சுக்கிறேன், சப்போர்ட் பண்ணுவீங்க லைவில். ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டீங்க, நம்ம நம்புகிறேன். நம்ம சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு அப்படி தான் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது, என் கையில் இல்லை. ஓகேங்களா? சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் லைவ் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. லைவ் பேசுறது நல்லதாக பேசுவேன், நல்லதே நடக்கும், நல்லதே நினைச்சு நல்லதே நடக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க, நல்லதே நடக்கும்னு நினச்சி நல்லது போட்டுக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. என் சேனல் வளரதும் வளராதும் உங்கள் கையில் தான் இருக்குது. நானும் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டு தான் இருப்பேன். நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி வளர வைக்கணும். ஓகேங்களா? உங்கள் கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? நானும் பல தடவை சொல்லிட்டேன், நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் சப்போர்ட் பண்ணி ஒரு சில டைம் சப்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு சில டைம் சப்போர்ட்டே பண்ண முடியல. நான் என்ன அப்படி ஏன்னா ஒவ்வொருத்தங்க வேறு வேலையே இல்லையா அப்படி போட்டோம். நான் ஒருத்தர் மத்தியானம் வந்து அப்படியே கேட்குறேன், வேறு வேலையே இல்லையா. என்னோட தேவைக்காக நான் அவருக்கு பிடிக்கலைன்னா பார்க்கலான்னு தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னு சொல்லி சப்போர்ட் அப்படிலாம் சொல்கிறேன். அவர் சொன்ன தப்பு தான். உங்களுக்கு வேறு வேலையே இல்லையாடா? எனக்கு வேறு வேலையே எல்லாமே லைவ் போட்டுதான் கேட்குறேன், சொல்லுங்கள். ஓகே,